இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவ வாழ்வில் பின்தங்கிய நிலை. கிறிஸ்துவ வாழ்வில் பின்தங்கிய நிலை. முதலாம் நூற்றாண்டில் எபிரேய திருச்சபை ஆனது ரோமர்களாலும் யூதர்களாலும் உபத்திரவத்துக்கு உள்ளாட்கப்பட்டது. பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக அந்த எபிரேய திருச்சபை நெருக்கப்பட்டார்கள். இந்த சமயத்தில் சில எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளையும் வீடுகளையும் இழந்து போனார்கள். சில எபிரேய விசுவாசிகள் இந்த பாடுகளுக்கு பயந்து மீண்டும் பின்மாற்றமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு, கிறிஸ்துவுடைய மரணம் பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானது என்ற சத்தியத்தை விட்டு மெல்ல மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தார்கள். யூதர்களுடைய பயமுறுத்தல்களுக்கு இவர்கள் அஞ்சி மீண்டும் மோசேயினுடைய பழைய சடங்குகளுக்கும் தேவாலய முறைமைகளுக்கும் திரும்பினார்கள். சபை கூடுதலை விட்டு இவர்கள் விலகினார்கள். சபை கூடுதலில் பங்கு பெறாமல் ஒரு பின்மாற்றமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இவற்றுக்கெல்லாம் அவிவிசுவாசம் என்பதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இதனுடைய ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த எபிரேய நிருபமானது மிக பிரதானமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி உயர்வா போதிக்கிறது. கிறிஸ்து எல்லாரை பார்க்கிலும் மேலானவர். இயேசு யார் என்ற ஒரு உயர்வான ஒரு சத்தியத்தையும் கோட்பாட்டையும் இறைகளையும் எபிரேய உள்ளூர் திருச்சபைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சபையினுடைய நோக்கம் இயேசுவை அறிவது, இயேசுவை மகிமைப்படுத்துவது தான் ஒரு சபையினுடைய நோக்கம். இயேசு யார் என்ற கேள்விக்கு மிக ஆழமான இறையியல் சார்ந்த சத்தியத்தை இந்த எபிரேய நிருபமானது நமக்கு போதிக்கிறது. எனவே நீங்கள் இயேசுவை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டுமாக இந்த எபிரேய நிருபத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இயேசு அவர் ராஜாவாக இருக்கிறார், இயேசு அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், இயேசு அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற உண்மையை இந்த நிருபம் நமக்கு காண்பிக்கிறது. இதை எபிரேய விசுவாசிகள் மறந்து போனார்கள். ரோமர்களும் யூதர்களும் அந்த சபையை நெருக்குகிறார்கள். ஏன் நெருக்குகிறார்கள் சொன்னால், ரோமர்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசுவை ராஜாவாக ஆராதிப்பது ரோமர்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ரோமனுடைய அரசன் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் திருச்சபையானது இயேசுவை ராஜாவாக ஆராதிக்கிறது. எனவே ரோமர்கள் சபையை துன்பப்படுத்துகிறார்கள். யூதர்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்வதுதான் பிரச்சனை. ஏன்னா யூதர்கள் இயேசுவை தேவ குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சபை இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ராஜாவாகவும் இயேசுவை தேவகுமாரனாகவும் ஆராதிக்கும் பொழுது உலகம் அங்கு பகைக்கும். இப்போ ரோமர்களுக்கு யூதர்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசுதான் பிரச்சனை. இந்த உலகத்திற்கு இயேசுதான் பிரச்சனை. இயேசுவை பின்பற்றும் பொழுது அநேக பாடுகளும் நிந்தனைகளும் உபத்திரவங்களும் அவமானங்களும் இழப்புகளும் ஒரு விசுவாசியை நிச்சயமாக சந்திக்கும். இழப்புகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படி வாழ்வோம் என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்ற அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு விசுவாசி இயேசுவை பின்பற்றும் பொழுது பாடுகளுக்கு பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போகும் பொழுது அந்த தேவன் அவனை சிற்றிக்கிறார். இந்த எபிரேய விசுவாசிகள் சபை கூடுதலை நிராகரித்தார்கள். இதுதான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்றார். சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். சபை கூடுதலை நிராகரிப்பதனுடைய ஆபத்தை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். 11ஆம் அதிகாரத்தில் மெய்யான ஒரு விசுவாசத்தின் இறையியலை காண்பிக்கிறார். எது மெய்யான விசுவாசம், விசுவாசம் என்ன செய்யும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் நமக்கு காண்பிக்கிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது முதல் 2 வசனம் சொல்லுது, இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லப்படுது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். முற்காலத்திலே தேவனுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்த அல்லது தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்த உங்களையும் என்னையும் கிறிஸ்தவ வாழ்வு என்கிற அந்த ஓட்டப்பந்தயத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதுவே அந்த ஓட்டப்பந்தயத்தில் அநேக இடர்பாடுகள், அநேக பாரங்களும் பாவங்களும் சூழ்ந்திருக்கையிலும் நாம் பின்வாங்கி போகாமல் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே முன்பாக இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியரும் ராஜாவுமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்பதை அவர் சொல்றார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி ஓட வேண்டும், அதே போல இயேசுவை நினைத்து கொண்டே ஓட வேண்டும். இப்ப ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இயேசு இயேசு இயேசுவாக தான் இருக்கும். எப்போ உங்களுடைய கண்களை இயேசுவை விட்டு விளக்குகிறீர்களோ அங்கு உங்களுடைய ஆத்தும நிலை அடிபடும். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், எனக்காக சிலுவையில் என்ன செய்தார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனிமேல் என்ன செய்ய போகிறார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய தாழ்மை என்ன என்பதை நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய மனம் போன போக்கிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நிலையான வாழ்க்கையாக ஒருபோதும் இருக்காது. உங்களுடைய ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் பின்வாங்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு விசுவாசி இயேசுவை நோக்கி ஓடாத பொழுது, இயேசுவை நினைத்து பார்க்காத பொழுது அவன் பாவத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறான். அதனுடைய விளைவு தேவனுடைய சிட்சை. தேவன் உங்களை அவர் சிட்சிக்கிறார். தேவன் சிட்சிக்கும் பொழுது ஒரு சில உபத்திரவங்களை உடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார், ஒரு சில வியாதிகளை அனுமதிக்கிறார், துன்மார்க்கரை ஏற்படுத்துகிறார், இழப்புகளை ஏற்படுத்துகிறார், தோல்விகளை ஏற்படுத்துகிறார். இவையெல்லாம் தேவனுடைய சிட்சையாக இருக்கிறது. தேவனுடைய சிட்சை என்பது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். சிட்சை என்ற வார்த்தைக்கு மூல அர்த்தமே போதிக்கிற பாடம் என்று அர்த்தம். அப்ப உபத்திரவத்தின் மூலமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சிட்சை என்பது தேவன் ஆளுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இது கர்த்தருடைய சிட்சை என்று இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சிட்சை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து பாடுகளும் அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. காரணம் அவர் ஆளுகிறார். அதே போல ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையிலே சிட்சை என்பது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நம்மை பிள்ளைகளாக மாற்றியிருப்பதன் மூலமாய் நாம் பாவம் செய்கையில் பிதாவாகிய தேவன் நம்மை சிட்சிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் புத்திர சுவிகாரத்தை அதிகமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த சிட்சையினுடைய அடிப்படையான நோக்கத்தை இந்த இடத்துல 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்றார். 12ஆம் அதிகாரத்தில் என்ன நோக்கம்? முதலாவது நோக்கம், நாம் அடங்கி இருக்க வேண்டும், அவருக்கு தாழ்மையோடு அவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கம். இரண்டாவது நோக்கம், அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு பெற்று அதிகமான பரிசுத்தமாகுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கம். மூன்றாவது நோக்கம் என்ன? ஆவிக்குரிய கனிகளை, நீதியின் சமாதான பலன்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். எனவேதான் இந்த விசுவாசிகள், எபிரேய விசுவாசிகள், தேவனுடைய சிட்சை அனுபவிக்கிற இவர்கள் சோர்ந்து போனவர்களாக, சில விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கிய நிலையிலே காணப்படுறாங்க. ஏன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம்? ஏன் உங்களுடைய ஆத்துமாவிலே வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை? இன்னும் குழந்தைகளைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை. கடவுளை பற்றிய அறிவிலும் பாவத்தை பற்றிய உணர்விலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் இன்னும் எவ்வித முன்னேற்றமும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை? அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மெய்யான ஆராதனையும் வேத வாசிப்பும் ஜெபமும் சபை கூடுதலும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சென்று கொண்டிருக்கிறது. அணிதின உங்களுடைய வாழ்க்கையிலே வேத வாசிப்பிற்கு விடுமுறை அளிக்கிறீர்கள். அணிதின உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜபத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் விடுமுறை அளித்து, பரிசுத்தமாகுதலுக்கு விடுமுறை அளித்து உலகத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஏற்றத்தாழ்வு? ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு சீராக செல்லவில்லை? காரணம், நீங்கள் விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிற நீங்கள் ரட்சிக்கப்படாமலும் இருக்க முடியும். அல்லது உங்களுடைய ஆத்தும பலவீனம் அடைந்து கிறிஸ்துவை நோக்கி ஓடாமல் இருக்க முடியும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஓடுகளம் என்று வேதம் சொல்கிறது. அது படுத்து தூங்குகிற வாழ்க்கை அல்ல. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்கிறது. மற்ற வேத பகுதிகளை வாசிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார் என்று பவுல் அங்கு கேட்கிறார். 2 தீமோத்தேயு 4:7 நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அங்கு சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமலும் போராடாமலும் விசுவாசத்தை காத்து கொள்ளாமலும் இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பின்மாற்றம். இயேசுவை நோக்கி ஓடாமல் உலகத்தை நோக்கி ஓடுகிறபடியால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம். இயேசுவை விட்டு உங்கள் கண்களை எடுத்து பாவத்தின் மீதும் இந்த உலகத்தினுடைய இச்சைகள் மீதும் உங்கள் கண்களை வைப்பதினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கிய நிலை. எனவேதான் மீண்டும் தேவன் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு ஆலயத்திற்கு கூப்பிட்டு பின்தங்கிய உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை விட்டு மனம் திரும்பி மீண்டும் இயேசுவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடும்படியான அழைப்பை கொடுக்கும்படி தேவன் உங்களை இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த இடத்துல சிற்சையை பற்றியும் அதனுடைய நோக்கத்தை பற்றியும் பேசின ஆவியானவர் பரிசுத்தமாகுதலோடும் மனம் திரும்புதலோடும் இயேசுவை நோக்கி ஓடும்படி மீண்டுமாக நம்மை கட்டளையிடுகிறார். நம்மை அவர் எச்சரித்து அன்போடும் சிற்சையோடும் அவர் வழிநடத்துகிறார். 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் இது கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதனாகிய இதனுடைய ஆசிரியரை கொண்டு பேசிய வார்த்தைகள். 2000 ஆண்டுகள் இது எழுதப்பட்டு ஆயிடும். இன்றைக்கும் இது ஜீவனுள்ளது, வல்லமையானது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதலையும் மனம் திரும்புதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க இது போதுமான வார்த்தை. எப்பொழுது வேதம் அங்கு பேசுகிறதோ அங்கு தேவன் பேசுகிறார். எப்பொழுது இங்கிருந்து வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு இயேசு கிறிஸ்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். எனவே நீங்களும் நானும் ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவினுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 3 அடிப்படையான சத்தியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, ஆத்தும சோர்வினுடைய விளைவு என்ன? ஆத்தும சோர்வின் விளைவு என்ன? இரண்டாவது, பரிசுத்தமாகுதலுடைய அவசியம். மூன்றாவது, மாய்மாலமான மனம் திரும்புதலுடைய ஆபத்தான நிலை. முதலாவது 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையினால். இந்த ஆகையினால் என்ற வார்த்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஆகையினால் என்ற வார்த்தை மேலே சொல்லப்பட்ட சத்தியத்தையும் இப்பொழுது சொல்லப்படுகிற காரியங்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறது. ஆகையினால், ஆதலால், ஆனால், இப்படியாக என்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். எனவே இந்த ஆகையினால் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. மேலே சொல்லப்பட்ட சத்தியத்தை சற்று நினைவு கூறுங்கள் என்ற அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஆகையால் என்ற வார்த்தை இறையிலையும் நடைமுறை வாழ்க்கையும் இணைக்கிறதாக இருக்கிறது. 11ஆம் வசனம் வரைக்கும் இறையிலை பற்றி இங்கு பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும், ஏன் ஓடணும், இயேசு யார் என்பதை குறித்து பேசுறாரு. சிச்சைனா என்ன, சிச்சை ஏன் தேவன் அனுமதிக்க என்ற இறையிலை குறித்து பேசிய ஆவியானவர் இந்த இறையியல் மூலமாய், இந்த சத்தியத்தின் மூலமாய் உங்கள் நடைமுறை வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். எனவே ஒரு வேத வாசிப்பிலும் சரி பிரசங்கத்திலும் சரி 2 விஷயம் மிக அவசியமானது. ஒன்று, இங்கு சொல்லப்படுகிற சத்தியம் என்ன என்று தியானிப்பது. இரண்டாவது, இந்த சத்தியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தியானிப்பது. இது 2 மிக மிக முக்கியமான விஷயம். ஆகையால் என்ற வார்த்தை மேலே தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடாதபடியால் பாவத்தினாலும் பாரத்தினாலும் நெருக்கப்பட்டு கிறிஸ்துவை விட்டு கண்களை விலக்கி பாவத்தோடு போராடாமல் இளைப்படைந்து சோர்ந்து போய் இருக்கிற விசுவாசிகளை தேவன் சிட்சிக்கிறார். சில பாடுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். காரணம், சிச்சை என்பது கர்த்தருடையது, தேவன் ஆளுகிறார் என்பதை காண்பிக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதையும் அதன் மூலமாக ஒரு சில பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். சிச்சை என்பது நமது புத்திர சுவிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. சிச்சையினுடைய நோக்கம் நம் தாழ்மையோடு தேவனுக்கு அடங்கி நடந்து பரிசுத்தமாகுதலிலே வளர்ந்து நீதியினுடைய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லிட்டு ஆகையால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியம் என்ன என்பதை இங்கு குறித்து பேசுகிறார். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சபைப்படுத்துங்கள். இந்த எபிரேய விசுவாசிகள் ரோமர்கள் யூதர்களுடைய பாடுகளுக்கு உபத்திரவுகளுக்கு பயந்து
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடாமல் கைகள் சோர்ந்து போன ஒரு நிலை, நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்கள், முடமான பிசகி போன சொஸ்தமாகாத ஒரு நிலையிலே இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயினுடைய சடங்குகளுக்கு திரும்பி சுவிசேஷத்தை விட்டு விலகி மீண்டும் மனம் போன போக்கிலே உலகத்தானை போல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே இந்த ஆத்தும ஒரு பலவீனத்தை குறித்து இங்கு ஆவியானவர் மிக தெளிவாக சொல்றார். நெகிழ்ந்த கைகள் ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு மிக அவசியமான ஒன்று. கைகளும் கால்களும் தான். அவன் வேகமாக முன்னோக்கி ஓட வேண்டும் என்றால் அவனுடைய கைகள் மிக அவசியமானது, கால்களும் முழங்கால்களும் மிக அவசியமான ஒன்று. ஆனால் ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு எது தேவையோ அதே பலவீனம் அடையும் பொழுது அவனுடைய ஓட்டம் அங்கு பாதிக்கப்படுகிறது. அவனால் ஓடாமல் அங்கு அவன் படுத்துக் கொள்கிறான், உட்கார்ந்து கொள்கிறான். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஆத்தும கைகள் தளர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறது. உங்கள் ஆத்தும கால்களும் முழங்கால்களும் அது முடமாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இங்கே முடமாக்கப்பட்ட என்ற வார்த்தையானது குந்தி குந்தி நடப்பது என்று பொருள். குந்தி குந்தி நடப்பது என்றால் சீராக நடக்காமல் ஏனோ தானவென்று ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு காலாக நடப்பதை குறிக்கிறது. உங்களுடைய கால்கள் முடமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கால்கள் சொஸ்தமாகாமல் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. சோர்வடைந்த ஒரு ஆத்தும நிலையிலே, இலைப்படைந்த ஒரு ஆத்தும நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே 3 விஷயத்தை அவர் சொல்றார். திரும்ப நிமிர்த்துங்கள், சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். திரும்ப நிமிர்த்துங்கள், சொஸ்தமாகுங்கள், பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். தேவன் நியமித்த ஓட்டத்திலே உங்களுக்கு இடர்பாடாய் காணப்படுகிற உங்களுடைய பாவத்தையும் இந்த உலகத்தினுடைய பாரங்களையும் அவற்றை நீக்கி போடுங்கள். அதுதான் இங்க சொல்றார். உங்கள் வழிகளை உங்கள் பாதங்களுக்கு செவ்வைப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:11, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் சொல்கிறது, உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த முடமாக்கப்பட்ட ஒரு காலினுடைய நிலைமை இதுதான். முடமாகுதல் என்றால் அது குந்தி குந்தி நடப்பது என்று அர்த்தம். வலது புறமும் இடது புறமும் சாய்ந்து நடப்பது என்று அர்த்தம். அதுதான் ஆவியானவர் சொல்றார், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, எவ்வாறு நெகிழ்ந்த கைகளும் தளர்ந்த முழங்கால்களும் திரும்ப நிமிர்த்த முடியும்? எவ்வாறு முடமாக்கப்பட்ட கால்கள் சொஸ்தமாக முடியும்? எவ்வாறு உங்கள் பாதங்களுக்கு நீங்கள் வழிகளை சேவைப்படுத்த முடியும்? இதற்கான பதில் நிச்சயமாக நம்முடைய பலத்தை சார்ந்தது அல்ல. நம்முடைய பலத்தின் மூலமாய், நம்முடைய முயற்சியின் மூலமாய், நம்முடைய சுய காரியத்தின் மூலமாய் நம்முடைய கைகளையும் கால்களையும் திரும்ப நிமிர்த்த முடியாது. நம்முடைய முழங்கால்களை சொஸ்தப்படுத்த முடியாது. நம்முடைய பாதங்களை செவைப்படுத்த முடியாது. நம்முடைய சுய நீதியை கொண்டு இவற்றை செய்ய முடியாது. பலவீனமான நிலையிலே காணப்படுகிற நீங்கள், உங்கள் ஆத்துமா முடமாக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிற நீங்கள் திரும்ப நிமிர்த்தி சொஸ்தமாகி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பலன் அவசியம். அந்த பலன் உங்களிடம் இல்லை. அந்த பலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மாத்திரமே இருக்கிறது. எனவேதான் அங்கே சொல்லப்படுது, அவரை நோக்கி ஓடுங்கள். ஏன் உங்கள் கண்களை அவர் மீது வைத்துக் கொள்ளுங்கள்? காரணம், நீங்கள் பலவீனமானவர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய நிலை, உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய கரத்திற்குள்ளாக இல்லை. ஏன் கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும்? காரணம், அவர் மட்டுமே உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ள கடவுள். முதல் 2 வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஏன் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்றால், உங்கள் விசுவாசத்தை துவக்கியவர் அவர், உங்கள் ரட்சிப்பை ஆரம்பித்தவர் அவர். 2வது, ரட்சிப்பை முடிக்கிறவர் அவர். ரட்சிப்பை நீங்கள் இழந்து போக முடியாது. நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், இளைப்படைந்து இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு உங்களுடைய கரத்திற்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்? காரணம், அவர் உங்களுக்காக சிலுவையை சகித்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்? இங்க சொல்ற 2ஆம் வசனத்துல, தேவனுடைய வலது வருஷத்திலே சிங்காசனத்திலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். இதுதாங்க நம்மை பலப்படுத்தும். இந்த சிந்தனை தாங்க
சோர்ந்து போன, நெகிழ்ந்து போன, தளர்ந்து போன, முடமாக்கப்பட்ட கைகளையும் கால்களையும் பலப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், உங்களது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனை. மீண்டுமா இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனைக்குள்ளாக வளருங்கள். அவர் இன்றைக்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். திருச்சபைக்கு போதிக்கிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? சகலமும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த படைப்பினுடைய மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் முதல் உங்கள் தலையில் உள்ள முடி வரைக்கும், உங்கள் உடம்பிலே ஓடுகிற இரத்த அணுக்கள் வரைக்கும் அனைத்தும் அந்த ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய நாடுகள், இந்த உலகத்தினுடைய மாநிலங்கள், ராஜாக்கள், அதிபர்கள், ஐஸ்வர்யவான்கள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அனைவரும் அந்த ராஜாவினுடைய பாதங்களுக்கு கீழாக உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவரை நோக்கி பாருங்கள். அதுதான் உங்களுடைய கால்களையும் கைகளையும் பலப்படுத்தும். எபேசியர் 6:10 இவ்வாறு சொல்கிறது. எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். பிலிப்பியர் 4:13 பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ இங்க ஆத்தும நிலையிலே பின்தங்கி போயிருக்கிற கைகளும் கால்களும் முழங்கால்களும் பலவீனப்பட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஓடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளை யார் பலப்படுத்த முடியும்? அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் யார்? அவர் நமது ராஜாவும் தீர்க்கதரிசியும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசிகளுடைய கால்கள் எங்கு நிமிர்த்தப்படும்? இந்த விசுவாசியுடைய கைகள் எங்கு பலப்படுத்தப்பட முடியும்? தனியாக வாழும்போது அல்ல, திருச்சபைக்குள்ளாக தான். திருச்சபையோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் பலவீனமான உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுத்த முடியும். ஏன் சொன்னா, திருச்சபைக்குள்ளதான் நீங்கள் ராஜாவாகிய கிறிஸ்துவுடைய அதிகாரத்திற்குள்ளாக வருகிறீர்கள். திருச்சபைக்குள்ளாக தான் நீங்கள் பிரதான ஆசாரியனுடைய பரிந்து பேசுதலுக்குள்ளாக வருகிறீர்கள். திருச்சபைக்குள்ளாக தான் தீர்க்கதரிசியாகிய கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நீங்கள் வருகிறீர்கள். உள்ளூர் சபை இல்லாமல் உங்களுடைய ஆத்தும நிலை ஒருபோதும் வளராது. உள்ளூர் சபையோடு இணைந்து திரியேக தேவனை ஆராதிக்காத எந்த விசுவாசியாலும் 1% கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. பின்தங்கிய நிலையில் தான் நீங்கள் காணப்படுவீர்கள். அது உங்கள் ரட்சிப்பை கேள்விக்குறியாக்குகிறது. எனவேதான் பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து விசுவாசிகளும், எபிரேயர் 11 சொல்லப்பட்ட ஆபேல் முதல் அனைத்து விசுவாசிகளும் அவருடைய வாழ்க்கை பலவீனமானது தான். அவருடைய வாழ்க்கையும் தளர்ந்து போன வாழ்க்கை தான். ஆனாலும் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய கைகளும் கால்களும் பலப்படுத்தப்பட்டது. இரண்டாவது 14 முதல் 16 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தமாகுதலுடைய அவசியத்தை குறித்து இங்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே வருகிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. 10 வாசிக்கும் போது அங்கு சொல்றாரு, சிக்ஷையினுடைய மிக பிரதானமான நோக்கம் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தோடு கூட போராடாமல் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதலை ஏற்படுத்துவதற்காக தான் தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறும்படியாக தான் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தையும் பாடுகளையும் அவர் அனுமதிக்கிறார். நீதியினுடைய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நீதியினுடைய கனிகள் என்ன இங்க சொல்றாரு? யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். யாவரோடும் என்ற வார்த்தையை குறிக்கிறது. இந்த சமாதானத்தை பற்றி பேசுகிறார். ஏன் சமாதானத்தை பற்றி ஆவியானவர் எபிரேய சபையோடு பேசுகிறார்? காரணம், அங்கு சமாதானம் இல்லை. சமாதானம் என்பது பிதாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்க வேண்டும். தேவனுக்கு உங்களுக்கு இடையிலே சமாதானம் இருக்கா என்று சிந்திச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, பாவியான ஒரு மனிதன் தேவனுக்கு சத்துருக்களாக துரோகியாக இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நொடி மனம் திரும்புதல் இல்லாத, ரட்சிப்பு இல்லாத, மீட்பு இல்லாத இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, அவருடைய தலையின் மீது கோபாக்கனையுள்ள தேவனுடைய கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நொடி மனம் திரும்பாத ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு எதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறார், மனிதன் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் கடவுளுக்கு சத்துருவாய் இருக்கிறேன் என்பதை காட்டிலும் அதிக ஆபத்தான ஒன்று, கடவுள் எனக்கு சத்துருவாய் இருக்கிறார் என்ற சத்தியம்தான். சமாதானம் என்பது முதலாவது பிதாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிறதா? நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த படைத்த கடவுளோடு, பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த மகிமையான பரிசுத்தமான தேவனோடு நீங்கள் எவ்வாறு ஐக்கியப்பட முடியும்? எவ்வாறு சமாதானமாக்கப்பட முடியும்? ஒருபோதும் உங்களுடைய நீதியின் மூலமாக முடியாது. உங்களுடைய நீதி எல்லாம் அது அழுக்கான, அசிங்கமான கந்தை. உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக நீங்கள் தேவனோடு சமாதானம் முடியாது. காரணம், நீங்கள் ஆத்துமாவில் மரித்து போய் இருக்கிறீர்கள். ஏற்கனவே கடவுள் உங்கள் மீது சரியான கோபத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் எவ்வாறு தேவனோடு போய் பேசி ஐக்கியப்பட முடியும்? பிதாவையும் உங்களையும் சமாதானப்படுத்துவதற்கு ஒரு நபர் தேவை. அதே பிதாவை போல நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவகுமாரன். அந்த தேவகுமாரன் பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்றால் அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பிதாவுக்கும் நமக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பரிசுத்த குமாரனாகிய கிறிஸ்துவுடைய ரத்தம். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை ஒப்புரவாக்கினார். இரண்டாவது, சமாதானம் என்பது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக நிலைநாட்டப்பட வேண்டும். அதுதாங்க சொல்லப்படுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும், அப்பொழுது உங்களுக்குள்ளாக சமாதானம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் இருதயத்திற்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா? நீங்கள் பிதாவோடு சமாதானம் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் உங்கள் இருதயத்திற்குள்ளாக சமாதானம் ஏற்படும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இப்போ இந்த தேவ சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். பிறகுதான் அந்த சமாதானம் உங்களுக்கும் திருச்சபைக்கும் இடையே காணப்படும், உங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இடையே காணப்படும். முதலாவது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள சமாதானம், இரண்டாவது உங்களுடைய ஆத்துமாவில் காணப்படுகிற சமாதானம், மூன்றாவது உங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இடையே உள்ள சமாதானம். இங்க அதுதான் எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றார், யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாட வேண்டும். நாடுங்கள் என்ற வார்த்தை முயற்சி செய்யுங்கள் என்ற அர்த்தம், போராடுங்கள் என்ற அர்த்தம். ஒரு மிருகம் வேட்டையாட துரத்துவதை போன்றதுதான் இங்க சொல்லப்படுகிற விஷயம். நாடுங்கள், பிரயாசப்படுங்கள் என்ற அர்த்தம். சமாதானமாய் இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? யாவரோடு சமாதானமாய் இருங்கன்னு சொன்னா, யாவரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு அவர்களுடைய பாவத்திற்கு உடன்பட்டு போங்கள் என்ற அர்த்தம் அல்ல. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்பது சத்தியத்தை விட்டு விலகி சமாதானம் செய்ய முயற்சிகள் என்ற அர்த்தம் அல்ல. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்றால் ஐக்கியத்தை பலப்படுத்த சத்தியத்தை விற்று போடுங்கள் என்ற அர்த்தம் அல்ல. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்றால் உலக மக்களோடு ஐக்கியப்பட அவர்களுடைய பாவத்தை அங்கீகரிப்பதல்ல, அல்லது புறஜாதிகளை சமாதானம் செய்வதற்கு சுவிசேஷத்தை நிராகரித்து உலக ஞானத்தையும் கவர்ந்திழுக்கிற ஆராதனைகளும் செய்வதல்ல. யாவரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு சத்தியத்தை விற்று போட்டு சத்தியத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அப்படிப்பட்ட மனிதனுடைய ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் இங்குதான் சென்று கொண்டிருக்கிறது. சத்தியத்திற்கு மேலாக மனிதனுடைய ஐக்கியத்தை இன்றைய சபைகள் தேடிக்கொண்டிருக்கிறது. யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், யாவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், எனவே அங்கு சத்தியம் அவசியம் இல்லை
என்ற காரியத்தை தான் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. சமாதானம் வர வேண்டும் என்றால் முதலாவது அங்கே சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும். சத்தியம் இல்லாமல், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இல்லாமல் ஒருபோதும் யாவரோடும் சமாதானம் கொள்ள முடியாது. இங்க எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் இங்க என்ன சொல்றார்? சமாதானம் செய்ய நாடுங்கள் என்றால் சமாதானத்தை செய்வதற்கான ஒரே ஒரு பொருள் சுவிசேஷம் மட்டும்தான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சமாதானம் எங்கிருந்து வரும், அது எப்படி செய்ய முடியும் என்பதை குறித்து அங்கே சொல்றாரு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, முதலாவது தேவன் சமாதானக்காரனர், சமாதானம் என்பது தேவனிடமிருந்து வர வேண்டும். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவை கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அடுத்தவர் சொல்றாரு, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சுவிசேஷம் இல்லாத இடத்திலே சமாதானம் ஒருபோதும் ஏற்படாது. இங்கே ஆசிரியர் சொல்ற விஷயம், எபிரேய திருச்சபைக்குள்ளாக வாழக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளாக முரண்பாடு ஏற்பட்டது. என்ன முரண்பாடு? ஒரு சில விசுவாசிகள் சொல்றாங்க ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக மட்டும்தான் என்பதை சொல்றாங்க. மற்ற நபர்கள் சொல்றாங்க ரட்சிப்பு என்பது மோசையினுடைய பலிகளையும் கடைபிடிக்கணும். இங்கதான் சுவிசேஷ முரண்பாடு வருகிறது. இப்ப சமாதானமா இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை விசுவாசியாத மற்ற மக்களோடு சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போதுமான தன்மையும் அங்கு பேச வேண்டும். சமாதானம் செய்ய நாடுங்கள் என்றால் மிக எளிமைதான். சுவிசேஷத்தை போதிப்பதற்கு நாடுங்கள், கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பிரசங்கிக்க நாடுங்கள் என்ற அர்த்தம். எடுத்தர் சொல்றாரு, பரிசுத்த மாகுதலை நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லப்படுது. பரிசுத்தமாகுதல் என்ற சத்தியம் அது மிக அவசியமான ஒரு சத்தியம். பரிசுத்தமாகுதல் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் பிரிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எதிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள்? உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மீட்பிற்கென்று பிரிக்கப்பட்டவர்கள், நரகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பரலோகத்திற்கென்று பிரிக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்தமாகுதல் என்ற வார்த்தை யூதர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் மிக பரிச்சயமானது. எவ்வாறு தேவாலயத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களும் அது பிரிக்கப்பட்டு தேவனுக்குரியவைகள், அதை எந்த மனிதனும் பயன்படுத்த முடியாது. சமூக தப்பம் அது தேவனுக்குரியவைகள், பரிசுத்தமானது. வெண்கல தொட்டிய தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது. அதே போல குத்து விளக்கு தேவனுக்குரியது, பரிசுத்தமானது. பலி செலுத்தப்படுகிற ஆடு தேவனுக்குரியது, பரிசுத்தமானது. எனவே பரிசுத்தமாகுதல் என்ற வார்த்தை இதிலிருந்து பிரிக்கப்பட்டு யாருக்காக நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வேதம் நமக்கு சொல்ற விஷயம் ரெண்டு விதமான பரிசுத்தமாகுதல் வேதம் நமக்கு சொல்லுது. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக மறுபிறப்பை கொடுக்கும் பொழுது நம்மை அங்கு சுத்திகரிக்கிறார். அது நிலையான பரிசுத்தமாகுதல். ஆங்கிலத்தில் பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன். அதாவது தேவன் உங்களை ரட்சிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளாக ஜீவனை கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை மாற்றி கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து உங்கள் ஆத்துமாவை அங்கு தூய்மைப்படுத்துகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, கம்ப்ளீட்டட், முடிவு பெற்ற பரிசுத்தமாகுதல். முடிக்கப்பட்ட பரிசுத்தமாகுதல் என்றால் ரட்சிப்பில் தேவன் நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்துகிறார். அதே போல 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். நாம் ரட்சிப்பில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு வகையான பரிசுத்தமாக. ரெண்டாவது,
ரட்சிப்பில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டாலும் கூட, நாம் ஒரு முறை நீதிமானாக்கப்பட்டாலும் கூட, நாம் பாவ மாம்சத்திலே வாழ்கிறபடியால் நாள்தோறுமான பரிசுத்தமாகுதல், தொடர்ச்சியான பரிசுத்தமாகுதல் கிறிஸ்து வருகிற வரைக்கும், நாம் கிறிஸ்து சந்திக்கிற வரைக்கும் நம்மில் இருக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2:11. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும், நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகள் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்க சொல்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனம் பாருங்க. அங்க 2 விதமான பரிசுத்தமாகுதலையும் அங்க சொல்றார் பவுல். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், இது இறந்த காலம், ரட்சிப்பில் நீதிமானாக்கப்படும் பொழுது மறுபிறப்பில் ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட விசுவாசிகளை மீண்டுமாக நாள்தோறும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் அழைக்கிறார். இங்க எபிரேய கிறிஸ்தவர்கள் ஒரு சில, இந்த சபைக்குள் வாழ்கிற ஒரு சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுபிறப்பில். ஆனாலும் பாவத்தோடு கூட போராடாமல், ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவிற்கு பாவத்தோடு கூட போராடாமல், பாவத்தை நேசித்து மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்களுடைய ஆத்துமா அசுசிப்படுத்தப்படுகிறது, அவருடைய ஆத்துமா பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுகிறது. எனவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர்களுக்கு நிகழ்கால தொடர்ச்சியான பரிசுத்தமாகுதல் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் படிக்கும் பொழுது ரட்சிப்பினுடைய படிமுறைகளை குறித்து பேசுகிறார். என்னென்ன படிமுறைகள்? தேவன் நம்மை முன்னறிந்தார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமானாக்கினார், நம்மை மகிமைப்படுத்தினார். இப்போ இந்த 5 காரியத்தில் பரிசுத்தமாகுதல் எங்கே வருதுன்னு சொன்னால் 29ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. பரிசுத்தமாகுதல் என்பது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. பரிசுத்தமாகுதல் என்பது கிறிஸ்துவுடைய சாயலாக ஆவியானவர் நம்மை மாற்றுகிற அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த பணிக்கு பெயர் தான் பரிசுத்தமாகுதல். நாம் நம்முடைய அனுதின வாழ்விலே பாவம் செய்து கிறிஸ்துவை போல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் கிறிஸ்துவுடைய சாயலாகிய பரிசுத்தம், நீதி, ஞானத்தில் நம்மை வரைந்து கொண்டிருக்கிறார். அதுதான் பரிசுத்தமாகுதல். ஏன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் அவசியம்? முதலாவது காரியத்தை சொல்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஏன் பரிசுத்தமாகுதல் அவசியம்? முதல் காரியம், பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்திற்கு நீங்கள் செல்ல முடியாது. பரிசுத்தமான வாழ்வு இல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. வேதம் சொல்வது, ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோகத்துக்கு செல்வோம், ரட்சிப்பை இழக்க முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் இல்லை என்றால் உங்கள் ரட்சிப்பிற்கான அடையாளம் அது அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றதான் அர்த்தம். இங்க சொல்ற விஷயம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்றால், ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் பரலோகத்திற்குள்ளாக போக முடியாது. ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் நீங்கள் பரிசுத்தமாகுதலிலே வளர வேண்டும் என்று அர்த்தம். இங்க கர்த்தர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. காரணம், பிதாவாகிய தேவனை நாம் பரலோகத்தில் தரிசிக்க முடியாது. பிதாவை ஒருபோதும் நாம் கண்களினால் பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான தேவன். நாம் பரலோகத்திலே மகிமைப்படுத்தப்பட்டாலும் கூட நாம் பிதாவை நேரடியாக பார்க்க முடியாது. மாறாக பிதாவினுடைய மகிமையை கிறிஸ்துவனுடைய முகத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம இயேசுவை தான் பார்க்க போறோம், பிதாவை பார்ப்பது கிடையாதுங்க. ஏனென்றால் அது பிதாவினுடைய நித்திய குணாதிசயமாக இருக்கிறது.
இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை தரிசிக்க முடியாது. இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? 1 அதிகாரம் 3 வசனம் இவ்வாறு சொல்கிறது. எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம். இயேசு இப்பொழுது எங்கு இருக்கிறார்? அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 13 வசனம், அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். 4 அதிகாரம் 14 வசனம், மகா பிரதான ஆசாரியராய் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார் இப்பொழுது? இயேசு பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். 8 அதிகாரம் 1 வசனம், இயேசு பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். 9 அதிகாரம் 24 வசனம், 9 அதிகாரம் 24 வசனம், பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி இயேசு பிரவேசித்திருக்கிறார். 10 அதிகாரம் 2 வசனம், 12 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தினை வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அழகவனிய பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னா, இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் பரலோகம் அது முழுமையான பரிசுத்தமானது. பரலோகத்தில் ஒரு துளி பாவமும் இல்லை, நரகத்தில் ஒரு துளி பரிசுத்தமும் இல்லை. ஏன் பரிசுத்தமாகுதல் அவசியம்? சொல்லப்படுது, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவன் பரிசுத்தர், இஸ் மாரலி பியூர். அதாவது அவர் ஒழுக்கத்தில் அவர் தூய்மையானவர், தன் படைப்புகளை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். அவர் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறவர், பாவத்தையும் பாவிகளையும் தண்டிக்கிறவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். 3வது, அதற்காகவே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதலுக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 4 வசனம், தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அழைப்பு என்பது மறுபிறப்பை குறிக்கிறது. அதற்காகவே தேவன் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல, பரிசுத்தமாகி கிறிஸ்துவுடைய சாயலை தரித்துக் கொள்வதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். 4வது, ஏன் பரிசுத்தமாகுதல் அவசியம் என்றால், பரிசுத்தமாகுதல் நம்முடைய நீதிமானாக்கப்பட்டதற்கான சாட்சியாக இருக்கிறது. பரிசுத்தமாகுதல் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம். பரிசுத்தமாகுதல் நாம் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனம். பரிசுத்தமாகுதல் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனம் மற்றும் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். ஏன் பரிசுத்தமாகுதல் அவசியம்? ஏனென்றால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. தேவன் பரிசுத்தர், அவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதல் நமது நீதிமானாக்கப்படுதலுக்கான அத்தாட்சியாக இருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. மற்றும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை நம்முடைய பரிசுத்த வாழ்வு வெளிப்படுத்துகிறது. எவ்வாறு ஒரு விசுவாசி பரிசுத்தமாக முடியும்? எவ்வாறு ஒரு விசுவாசி பரிசுத்தமாக முடியும்? ஒரு சில காரியங்கள் யோவான் 17 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எவ்வாறு பரிசுத்தமாகுதல்? முதலாவது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாய். தேவனுடைய வார்த்தையை வாசிக்காத, தியானிக்காத, கேட்காத ஒரு நபரும் பரிசுத்தமாகலை வளர முடியாது. வேதம் இல்லாமல் உங்களால் பரிசுத்தமாகுதலை அடைய முடியாது. அடுத்து சொல்றாரு, எபிரேயர் 9 அதிகாரம் 14 வசனம். எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எங்கிருந்து பரிசுத்தமாகுதல் வருகிறது? முதலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து, இரண்டாவது
கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலிருந்து, கல்வாரி சிலுவை மரணத்திலிருந்து பரிசுத்தமாகுதலை நாம் நாள்தோறும் அடைய வேண்டும். எனவே தான் நாள்தோறும் சுவிசேஷம் நமக்கு அவசியமான ஒன்று. 1 யோவான் 1:7-9 சொல்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் மட்டுமே மாசில்லாதது, அது விலையேற பெற்றது, அது குற்றமற்ற ரத்தமாக இருக்கிறபடியால் குற்றமுள்ள உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க அந்த ரத்தம் போதுமானது. கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது உள்ள விசுவாசம் மிக அவசியம். 3வது, பரிசுத்த ஆவியானவருக்கு அடிபணிவது. 2 தெசலோனிக்கேயர் 2:13. காரணம், அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கும் பொழுது அவரை துக்கப்படுத்திவிட்டு நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. 4வது, எவ்வாறு பரிசுத்தமாகுதல் என்றால் சபையோடு உள்ள நெருங்கிய உறவு. அதுதான் 2 தீமோத்தேயு 2:22 அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் போதகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் சொல்றார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இதிலிருந்து விலகி ஓடு, பாவத்திலிருந்து விலகி ஓடு. எதை நோக்கி ஓடு? சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிற உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாவத்தை விட்டு விலகி ஓடி சபையோடு இணைந்திரு என்ற சத்தியத்தை இங்கு காண்பிக்கப்படுகிறது. 5வது, ஜெபம். ஜெபம் இல்லாமல் ஒருபோதும் பரிசுத்தமாக வளர முடியாது. சங்கீதம் 51 சொல்கிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்குகளின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற விசுவாசிகளாகி நீங்களும் நானும் எங்கிருந்து இந்த பரிசுத்தத்தை அடைய முடியும்? நிச்சயமாக நம்மிடம் அது இல்லை. நமக்கான பரிசுத்தமாகுதல் வேதத்திலும் கிறிஸ்துவினுடைய சிலுவையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதிலும் சபையோடு இணைந்திருப்பதிலும் ஜபத்திலும் தேவன் அதை வைத்திருக்கிறார். தேவன் முழுமையான பரிசுத்தமான தேவனாக இருக்கிறபடியால் நாம் ஒருபோதும் அவரை நெருங்க முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட பிறகும் நாம் மறுபுறப்படைந்திருந்தாலும் நாம் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் மத்திய பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த குமாரன் இல்லாமல் ஒருபோதும் அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கவோ அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவோ முடியாது. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையினுடைய விளைவுகளை குறித்து இங்கே எபிரேயரில் படிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத ஒரு விசுவாசி என்ன செய்வான் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். பரிசுத்தம் இல்லாத ஒரு விசுவாசி செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப மோசமான விஷயம். என்னென்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். 15ஆம் வசனத்தில், எபிரேயர் 12:15 வசனத்தில், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் பரிசுத்தம் இல்லாத ஒரு நபர் அவர்கள் தேவனுடைய கிருபையை அசட்டை செய்கிறார்கள். இறுதியில் அந்த கிருபையை இழந்து போனவர்களாக தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பற்றி இங்கே பேசலை. என ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒருபோதும் தேவனுடைய கிருபையை இழந்து நரகத்திற்கு போக முடியாது. இங்கு இருக்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால், ஞானஸ்தானம் பெற்று சுவிசேஷத்தை கேட்டும் மனம் திரும்பாம சபைக்குள்ள விசுவாசியை போல தன்னை காண்பித்து கொண்டிருக்கிற மாய்மாலமான ஒரு அவிசுவாசி குறித்து தான் பேசுகிறார். நான் ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷத்தை அவன் கேட்குறான். ஒவ்வொரு வாரமும் பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் அவன் கேட்கிறான். இருந்தாலும் இறுதிய கடினத்தோடு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடியவனாய், எவ்விதமான பரிசுத்தமாதலுக்கான வழிகளும் இல்லாதவனாய், எவ்விதமான ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தாமல் விசுவாசியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசியை பற்றி தாங்க சொல்றேன். மிக ஆபத்தான ஒன்று. சபைக்குள் இருந்து மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் மனம் போன போக்கில் இருந்து கொள்கிற ஒரு ஆபத்தான நிலைமை மிக மோசமானது. ஒவ்வொரு வாரமும் கிருபையினுடைய சாதனங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்காக செபிக்கப்படுகிறது, அவனுக்காக பிரசங்கிக்கப்படுகிறது, அவனுக்காக போதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கேட்டும் அனுபவித்தும் அந்த கிருபைகளை பெற்றும் அதை புறந்தள்ளுகிற மனிதனுடைய ஆபத்து மிக உச்சக்கட்ட பரிதாபம் மிக்கது. பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதன் என்ன செய்வான்?
தேவனுடைய கிருபைகளை புறந்தள்ளி கொண்டே இருப்பான். தேவனுடைய கிருபையின் சாதனங்களை அசட்டை செய்து கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்படுது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். என்ன செய்வான்னு சொன்னா, இவன் மாத்திரம் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, மற்ற சக விசுவாசிகளையும் பாவத்திற்கு நேராக தூண்டுவான். சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான், சபைக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுவான். சக விசுவாசி அந்த ஓட்டத்தை விட்டு விலகும்படியான தந்திரமான காரியத்தை இவன் பேசிக்கொண்டே இருப்பான். சபைக்குள்ள கசப்பான வேரை எழுப்ப செய்து சுவிசேஷத்திற்கு எதிராக, வேதத்திற்கு எதிராக தவறான உபதேசங்களை போதித்து சக விசுவாசியை கிறிஸ்துவை விட்டு விலகும்படி உள்ளுக்குள் இருந்து கொண்டு இவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான். இதுதான் பரிசுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அவிசுவாசியுடைய செயல்பாடு. அவன் சபைக்கு வெளியெல்லாம் இருக்க மாட்டான், சபைக்குள்ளதான் காணப்படுவான். ஆனால் சபைக்குள்ள கசப்பையும் கசப்பான வேரையும் தீட்டையும் அசுத்தங்களையும் உண்டாக்குகிற பிசாசினுடைய தூதனாக உள்ளுக்குள்ள காணப்படுவான். 16ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பரிசுத்தம் இல்லாத ரட்சிக்கப்படாத இந்த மாய்மாலமான விசுவாச துரோகி முதல்ல அவன் கிருபையின் சாதனங்களை தள்ளுவான். ரெண்டாவது, மற்ற விசுவாசிகளை அவன் தீட்டுப்படுத்தி சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான். மூணாவது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழிவான இச்சை ரோகத்திற்காக அவன் தள்ளுவான். அதற்கான உதாரணம் தான் ஏசாவை குறித்து இங்க பேசுறார். 11ஆம் அதிகாரத்தில் ஆபேல் முதல் ஒரு சில பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களை விசுவாசத்திற்கு முன்மாதிரியாய் காண்பித்த ஆவியானவர், அதே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அதே யாக்கோபினுடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய ஏசாவை பற்றி பேசும் பொழுது, ஒருவனும் ஏசாவை போல இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் பேசுகிறார். ஆபிரகாமை போல வாழணும், ஈசாக்கை போல வாழணும் என்ற ஒரு சில காரியத்தை பேசின ஆவியானவர் ஏசாவை போல இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் பேசுகிறார். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு சபையில் அநேக ஏசாக்கள் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏசா என்ன செஞ்சான்? ஏசாவை குறித்து 2 விஷயம் சொல்லப்படுது. அவன் வேசிக்கல்லைன்னு சொன்னால் வெறுமனே அவன் விபச்சாரம் பண்ணான்னு சொல்லி அர்த்தம் கிடையாதுங்க. வேசிக்கள்ளன் என்றால் தேவனுக்குரியவைகளை உலகத்திற்கு விற்று போடுதல் என்ற அர்த்தம். இரண்டாவது, அவன் சீர்கட்டவன். ஏன் சீர்கட்டவன்? சீர்கட்டவன் என்றால் காட்லெஸ் பர்சன், தேவ பயமற்ற ஒரு மனிதன், இஷ்டத்தின்படி சீர்கட்டு ஓடக்கூடிய மனிதன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக விற்று போட்டவன். சேஷ்ட புத்திர பாகம் என்பது நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நடைபெறக்கூடிய விஷயம். யாக்கோபு உட்கார்ந்து அவன் கூழ் சமைச்சு கொண்டிருக்கிறான். ஏசா வேட்டைக்காரன், ஏசாவுக்கு பயங்கர பசி. யாக்கோபு கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு குடிக்க கூழ் குடுன்னு சொல்லி கேட்குறான். யாக்கோபு சொல்கிறான், நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாதகத்தை எனக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? கூழ் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஏசா சொல்கிறான், என் உயிரை விட சேஷ்ட புத்திர பாகமா பெருசுன்னு சொல்லி சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாகிய முதற் பேரான புத்திர பாகத்தை விற்று போட்ட துரோகி தான் ஏசா. அந்த ஏசா, அதாவது பழைய ஏற்பாட்டில் சேஷ்ட புத்திர பாகன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. முதற் பேரானவனுங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் கட்டளை போட்டிருக்கிறார். ஏசாவுக்கு 2 விதமான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். முதற் பேரான சேஷ்ட புத்திர பாகன்னு சொன்னா தகப்பனுக்கு பிறகு அவன் தான் குடும்பத்திற்கு தலைவன் சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக விற்று போட்ட ஏசாவை போலதான் இந்த எபிரேய திருச்சபையிலே வாழக்கூடிய விசுவாசிகள் ஒருவேளை இச்சை பாவத்திற்காக கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தையும் ரட்சிப்பினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் புறந்தள்ளுகிற துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வாறு யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக மகிமையான தேவகுமாரனை காட்டி கொடுத்தானோ, அதே போலதான் விசுவாசிகளாகிய நீங்கள் அநேக நேரத்திலே இழிவான இச்சை ரோகத்திற்காக நீங்கள் மகிமையான சந்தோஷத்தை இழக்கிறீர்கள்.
ஒரு நிமிட பாவத்திற்காக நித்தியத்தை இழந்து ஒரு பாவத்திற்காக நரகத்தை முழு நித்தியமாக அனுபவிக்கிற ஆத்துமாக்களும் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறது. ஒரு பொய்க்காக நித்திய நரகத்தை அனுபவிக்கிற ஆத்துமாக்களும் இன்றைக்கு நரகத்திலே காணப்படுகிறது. விசுவாசியாக ரட்சிக்கப்பட்டிருப்பினும், தேவனுடைய புத்திரர்கள் என்ற அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருப்பினும், அநேக நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தின் இழிவான இச்சை ரோகத்திற்காக விற்று போட்டு கொண்டிருக்கிறீர்கள், புறம் தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் வேலைக்காகவும் உலகத்தினுடைய பணத்திற்காகவும் ஞாயிற்றுக்கிழமையாகிய கர்த்தருடைய நாளை நீங்கள் விற்று போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இழிவான பாவத்திற்காக, அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்கிறீர்கள். இழிவான பாவங்களுக்காக, ஒரு நிமிட பாவ சந்தோஷத்திற்காக நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஜெபம் தடுக்கப்படுகிறது. வேதம் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. தேவனுடைய சிட்சை வருகிறது. காரணம் என்ன? அநித்தியமான பாவத்திற்காக நித்திய தேவனை எதிர்க்க நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்கள். அதே போலதான் ஏசாவுடைய வாழ்க்கையில், ஏசா ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன், தேவனோட உடன்படிக்கை கீழாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் தேவனை பார்க்கிலும், தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை பார்க்கிலும், இந்த உலகத்தினுடைய சிற்றின்மைகளுக்கு, தற்காலிக சிற்றின்மைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்ந்தான். இதுதான் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையினுடைய விளைவு. அடுத்து சொல்லப்படுது மூன்றாவது காரியம், மாய்மாலமான மனம் திரும்புதலுடைய ஆபத்தான நிலையை குறித்து இங்கே பேசுகிறார். 17ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் சொன்னா, ஏசா இப்படி வாழ்ந்தான், எனவே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் இவ்வாறு இல்லாதபடிக்கு, ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் வாழாதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் கசப்பான வேர் முளைத்தெலும்பி சபைக்குள்ளாக மற்ற விசுவாசிகளை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, ஒருவனும் ஏசாவை போல வேசிக்கல்லவனாகவும் புத்திரபாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் சொன்னா, பிறகு ஏசா அவன் அதிகமாய் யாக்கோபிடம் சென்று அழுது மீண்டும் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாலும் அங்கு அதை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. மனம் மாறுதலை காணாமற் போனான். இப்போ ஏசா செய்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், புத்திர பாகத்தை விற்ற பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனம் திரும்பாமல் காணப்படுறான். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், பிற்பாடுன்னு சொன்னால் அநேக ஆண்டுகள் அவன் இன்னும் மனம் திரும்பாமல் வாழ்ந்த நேரத்தில் இறுதியில் ஈசா கிட்ட போய் அவன் கெஞ்சறான், அவன் அழுகுறான். தகப்பனே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கெஞ்சறான். ஈசாக்கு சொல்றான், யாக்கோபு சொல்றாரு, இல்லை அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றான். இறுதியில் ஏசா அவன் கெஞ்சி அழுதாலும் அங்கு அவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. அவன் கண்ணீர் விட்டு தேடினான், அவன் கவலையோடு தேடினான். ஏசாவுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிகழ்ச்சிகள் மாய்மாலமான மனம் திரும்பலை குறித்து பேசுது. ஏசா சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினான், ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. ஏசா கண்ணீர் விட்டான், ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. ஏசா கவலையோடு தேடினான், ஆனால் கவலை மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. ஏசாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் அது மாய்மாலமான மனம் திரும்புதலுடைய அடையாளம். ஏன் ஏசா மனம் திரும்புதலை காணாமற் போனா? ஏன்னா அவன் மனம் திரும்பலை. அது மாய்மாலமான மனம் திரும்புதல். ஒரு மாய்மாலமான மனம் திரும்புதல் என்றால் என்ன? இந்த கேள்வி மிக முக்கியமானது. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது மனம் திரும்புதல் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். வெறுமனே பாவத்தை பற்றிய மனஸ்தாபம் மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. மத்தேயு 27:3 படிக்கும் பொழுது, யூதாஸ் காரியோத் அவன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதான், ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. வெறுமனே பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. யூதாஸ் பாவத்தை அறிக்கை செஞ்சான்,
குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செஞ்சான். ஆனால் அது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. வெறுமனே பிரசங்கத்தை கேட்பது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. அப்போஸ்தலர் 24 வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு உதாரணத்தை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 24 வசனம். இந்த இடத்துல ஃபேலிக்ஸ் பவுலை கூப்பிட்டு அவன் கேட்குறான். பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்தும் அவன் சொல்ல கேட்டான். இங்கே ஃபேலிக்ஸ் பவுல் பிரசங்கிப்பதை விரும்பி கேட்டான். ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. பவுல் பிரசங்கித்த பிறகு தேவ கோபத்தை பற்றிய பயம் ஃபேலிக்ஸ்குள்ள வந்துச்சு. ஆனால் அதுவும் மனம் திரும்புதல் அல்ல. தேவன் கோபமாக இருக்கிறார் என்று பயப்படுவது மாத்திரம் மனம் திரும்புதல் இல்லை. அதே போல அப்போஸ்தலர் 26-28 அங்க அகிரிப்பா ராஜா பவுல் பேசிய தேவனுடைய வார்த்தை உண்மை என்று அங்கீகரித்தான். ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. தசம பாகத்தை கொடுப்பது மனம் திரும்புதல் அல்ல. லூக்கா 18:12 வாசிக்கும் போது பரிசேயன் ஜெபம் பண்றான், நான் சகலத்திலும் தசம பாகம் கொடுக்கிறேன், ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. திருவிருந்தில் பங்கு பெறுவது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. யூதாஸ் காரியோத் கிறிஸ்துவனுடைய பந்தியிலே பங்கு பெற்றான். மாய்மானமான மனம் திரும்புதல் இவைகள் தான். வெறுமனே பாவத்தை பற்றிய மனஸ்தாபப்படுவதும், யூதாஸ் காரியோத்தை போல வெறுமையாய் அறிக்கை செய்வதும், பிரசங்கத்தை கேட்பதும், தேவ கோபத்தை பற்றி அறிந்து அதற்கு பயப்படுவதும், தேவனுடைய வார்த்தை உண்மைதான் என்று அங்கீகரிப்பது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. தசமபாகத்தை கொடுப்பதும் திருவிருந்திலே பங்கு பெறுவது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் மிக கடினமான ஒன்று, எளிமையான காரியம் கிடையாது. பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமே, நீ பாவம் செய், மனம் திரும்பிடலாம், அப்புறமேட்டு மனம் திரும்பிடலாம். நீ முட்டி போட்டு தேவனே பாவியாக என்பது கிருபையாயிரும் சொல்லி ஜெபம் பண்ணா போதும், தேவன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு மனம் திரும்பலை கொடுப்பார் என்பதுதான் பிசாசினுடைய தந்திரம். தேவனே பாவியாக என்பது கிருபையாயிரும் என்ற இந்த வார்த்தை மட்டும் நித்திய தேவனுடைய கோபத்தை ஒருபோதும் தணிக்காது. உங்களுடைய மாய்மாலமான மனம் திரும்புதல் மெல்ல 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 உங்களை நரகத்திற்கு நேராக கூட்டிச் செல்லும். எது மெய்யான மனம் திரும்புதல்? மெய்யான மனம் திரும்புதல் என்பது பாவத்தை பற்றிய அறிவு. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் மீதான துக்கம். அது தேவனுக்கேற்ற துக்கம். அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய துக்கம். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை முழுமையாக வெறுப்பது. மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் மீது வெட்கப்படுவது. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வது. இது எல்லாம் இருக்கலாம், நஞ்சும் இருக்கலாம். ஆனால் கடைசியா பாவத்தை விட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதுதான் மனம் திரும்புதலுடைய மிக முக்கியமான அம்சம். இந்த அஞ்சையுமே யூதா செஞ்சான். பாவத்தை குறித்து அறிவு இருந்தது, பாவத்தின் மீதான துக்கம் இருந்தது, பாவத்தை வெறுத்தான், பாவத்தை குறித்து வெட்கப்பட்டான், பாவத்தை அறிக்கையும் செஞ்சான். ஆனால் யூதாஸ் யாரை நோக்கி ஓடல. அவன் யாரை காட்டி கொடுத்தானோ அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்னிப்பிற்காக ஓடவில்லை. இதுதான் ஏசாவுடைய காரியம். இதுதான் எபிரேய சபையினுடைய காரியம். இதுதான் இங்க இருக்கிற மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆபத்தான நிலை. நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி ஓடாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான மனம் திரும்புதலுக்கான ஒரு இடம் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கொதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே காணப்படுகிறது. எங்கு மனம் திரும்புதல் உங்களுக்கு கிடைக்கும்? சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினனை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். குத்தின அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது மட்டுமே மனம் திரும்புதல். 13 அதிகாரம் 1 வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று இரத்தத்தின் ஊற்று. உங்கள் பாவத்தின் அழுக்கை கழுவ இரத்தத்தின் ஊற்று கல்வாரி சிலுவையிலிருந்து பாய்ந்து ஓடுகிறது.
எங்கே உங்களுக்கான மனம் திரும்புதல் கிடைக்கும்? மனம் திரும்புதல் கிடைக்கிற இடம் கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை மரணம். அங்கு செல்லுங்கள். அங்குதான் உங்கள் பாவத்தை கழுவக்கூடிய வல்லமையான பரிகார பலி அமைந்திருக்கிறது. மாய்மானமான மனம் திரும்புதல் உங்கள் மிக எளிமையாக நரகத்திற்கு கொண்டு செல்லும். உங்களது மனம் திரும்புதலை உங்களது நற்கிரியைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்கள் மனம் திரும்புதலுடைய உறுதித்தன்மையை உங்கள் சக நண்பர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்களுடைய மனம் திரும்புதலையும் உங்கள் பரிசுத்த வாழ்வையும் சக விசுவாசிகளோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்களது மனம் திரும்புதலையும் பரிசுத்த வாழ்வையும் சிலுவையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களது மனம் திரும்புதலையும் பரிசுத்தமாகுதலையும் மகா பரிசுத்தமான தேவனுடைய பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாக இருந்தபடியிலும் அவர் சொல்றார், நான் பாவிகளிலும் பிரதான பாவி, நான் நிர்பந்தமான மனிதன், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தி கதற செய்தது எது? பவுல் தன்னுடைய பாவத்தை பேதுருடைய பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கல. நான் பேதுருவை பார்க்கலும் பரிசுத்தவான்னு சொல்லல. பவுல் தன்னுடைய பாவத்தை சக விசுவாசனுடைய பாவத்தோடு ஒப்பிட்டு அளவீடு செய்யல. பவுல் தன்னுடைய பரிசுத்தத்தை தேவனுடைய பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு அளவீடு செய்தபடினால்தான் மனம் திரும்புதலுடைய சத்தம் அங்கிருந்து வந்தது. அமர்ந்திருக்கிற விசுவாசிகள், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை, உங்கள் மனம் திரும்புதலை கிறிஸ்துவின் சிலுவையோடு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உன்னதமான பரிசுத்தமான தேவனுடைய பரிசுத்தத்தோடும் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆத்தும சோர்வினால் நீங்கள் திருச்சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். உங்கள் ஆத்துமா பலவீனமாக இருக்கிறபடியால், உலகமும் குடும்பமும் உங்களை பகைக்கிறபடியால் சபைக்கு வராமல் இருக்காதீங்க. ஏன்? நோயாளிக்கு தான் மருத்துவமனை அவசியம். ஆத்துமா பலவீனமானவனுக்கு தான் திருச்சபை அவசியம். நோயாளிக்கு தான் மருந்து அவசியம். புற்றுநோய் உள்ள நபருக்கு தான் அறுவை சிகிச்சை அவசியம். எனக்கு வியாதி இருக்கிறதே, எனக்கு நோய் இருக்கிறதுன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போகாமல் இருக்காதீர்கள். அந்த நோய் சரியாகிற வரைக்கும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருங்கள். உங்களது பாவம் குணமாக்கப்படுகிற வரைக்கும், நித்தியத்திலே கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் சபையோடு இணைந்திருங்கள். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். உபத்திரவங்களுக்கு பயந்து இரட்சகரை விட்டு விடாதிருங்கள். உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நண்பர்களையும் கண்டு நித்தியத்தை மறந்து விடாதிருங்கள். மரணம் நிச்சயமானது. நரகம் இன்றைக்கும் இந்த நொடி காத்து கொண்டிருக்கிறது. நரகத்தினுடைய அக்கினி இப்பொழுது கொழுந்து விட்டு எறிந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் இன்றைக்கும் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. உங்களது ரட்சிப்பிலும் மனம் திரும்புவதிலும் தேவன் மகிமைப்படவில்லை என்றால் உங்களது அழிவில் தேவன் மகிமைப்படுவார். ஆக மொத்தம் மகிமைப்படுவது தேவன் மாத்திரம். மனம் திரும்பி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை சுவாசியுங்கள். நாம் ஜெபிப்போம்.